Yeah, welcome students. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10 மேக்ஸ் சிபிஎஸ்சி இது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் த ஹோல் சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கு அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோல கிளியரா நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா இந்த சாப்டர் நீங்க தரவு பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் யூனிட் போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த யூனிட்ல வந்து கொஞ்சம் நிறைய தீரம்லாம் இருக்கு டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ என்னென்ன கான்செப்ட் சொல்றேன், என்னென்ன தீரம் சொல்றேன், என்னென்ன கொஸ்டின் சொல்றேன், இதெல்லாம் கிளியரா லிசன் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களால எல்லா சம்ஸும் உங்களால போட முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ட்ரையாங்கிள்ஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியணும். நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காங்க்ருவன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். லோயர் கிளாஸ் 9th காங்க்ருவன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ காங்க்ருவன்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம்? சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ். ஓகே, ஷேப்பும் சேமா இருக்கணும், சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ். இதுதான் உங்களுக்கு காங்க்ருவன்ட். ஓகே, ஸோ ஷேப் எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கிள்ல ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் டிரா பண்றோம்னா அதே சைஸ்ல தான் உங்களுக்கு சேம் சர்க்கிள் 5 சென்டிமீட்டர் வரும். ஓகே, அது சைஸ் வந்து உங்களுக்கு மாறக்கூடாது. எப்படி இங்க எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் டிரா பண்றேன் அப்படின்னா இதே லென்த் இதே மெஷர்மெண்ட் அகெயின் ஒரு ஸ்கொயர் டிரா பண்றது தான் எனக்கு என்னது காங்க்ருவன்ட் அப்படின்னு. ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் டிரா பண்றேன்னா இதே சர்க்கிள் 1 சென்டிமீட்டர் டிரா பண்றது தான். சேம் ஷேப்பாவும் இருக்கணும், சேம் சைஸாவும் இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு என்னது காங்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இது அடுத்து நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் ட்ரையாங்கிள்ஸ்ல இப்போ அப்படின்னா சிமிலர் ஃபிகர் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் இப்போ நாம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்க்க போற பேசிக் கான்செப்ட். ஸோ சிமிலர் ஃபிகர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து சேமா இருக்கும், பட் கண்டிப்பா சைஸ் வந்து சேமா இருக்கும் கிடையாது. ஸோ சேம் ஷேப் பட் நாட் நெசசரிலி சேம் சைஸ். பட் நாட் நெசசரிலி சேம் சைஸ். ஸோ இதுதான் சிமிலர் ஃபிகர் அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் எனக்கு எல்லாமே எல்லா சைடும் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இதே இன்னொரு ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லா சைடும் எனக்கு எப்படி இருக்கு? 4 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இது ரெண்டும் தான் உங்களுக்கு சிமிலர் ஃபிகர். ஓகே, ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஷேப் எப்படி இருக்கு? ரெண்டுமே சேமா இருக்கு. பட் கண்டிப்பா இது சேம் சைஸா தான் இருக்கும்னு கிடையாது. எல்லா ஸ்கொயரும் உங்களுக்கு சேம் சைஸா இருக்கும் கிடையாது. அதே மாதிரி சர்க்கிள் வந்து ரேடியஸ் எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்கும் கிடையாது. இன்கேஸ் வேரி ஆகலாம். காங்கிருவன்ட் அப்படின்றது ஷேப்பும் சேமா இருக்கணும், சைஸும் சேமா இருந்தா காங்கிருவன்ட். சிமிலர் ஃபிகர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஷேப் சேமா இருக்கணும், பட் கண்டிப்பா சைஸ் வந்து சேமா இருக்கும் கிடையாது. அது வேரி ஆகி கூட வரலாம். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இங்க எனக்கு 2 சென்டிமீட்டர் கூட எல்லா சைடும் இருக்கலாம். இங்க எனக்கு எல்லா சைடும் 4 சென்டிமீட்டர் இருக்கலாம். ஸோ எல்லா ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் நம்ம இதெல்லாம் சிமிலர் ஃபிகருக்குள்ள வரும். இதோட மெஷர்மெண்ட் எனக்கு சேமா இருக்கு, இதோட ரேடியஸ் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கொயரும் சர்க்கிளும் உங்களுக்கு காங்கிரண்ட்ல வரும். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் ஃபைனலா டிசைட் பண்ணிடலாம். ஆல் காங்கிருவன்ட் ஃபிகர் ஆர் சிமிலர். ஸோ ஆல் காங்கிருவன்ட் ஃபிகர் ஆர் சிமிலர். ஓகே, ஸோ எல்லா காங்கிருவன்ட் ஃபிகரும் உங்களுக்கு எதுல வந்து சிமிலர்ல வரும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த காங்கிருவன்ட் ஃபிகர் எடுக்கிறேன் அப்படின்னா சேம் சிமிலருக்கும் வரும். இந்த காங்கிருவன்ட் எடுக்கிறோம்னா சேம் சிமிலருக்கும் பாசிபிலிட்டி வரும். பட் the similar figure need not be congruent, but the similar figure need not be congruent. Need not be congruent. ஓகே, ஸோ இப்போ இந்த சிமிலர் ஃபிகர் வந்து காங்கிருவன்ட்குள்ள வராது. இது வராது உங்களுக்கு பாசிபிள். ஏன்னா உங்களுக்கு காங்கிருவன்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஷேப்பும் சேமா இருக்கும், சைஸும் சேமா இருக்கும். பட் சிமிலர் ஃபிகர்ன்றது ஷேப் மட்டும் சேமா இருந்தா சைஸ் உங்களுக்கு சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப எல்லா காங்கிருவன்ட் ஃபிகரும் உங்களுக்கு சிமிலருக்குள்ள வரும். ஓகே, பட் எல்லா சிமிலர் ஃபிகரும் உங்களுக்கு காங்கிருவன்ட்டுக்குள்ள வராது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஷேப்புக்கும் இதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாம அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாலிகன்ஸ்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ டூ பாலிகன்ஸ். ஸோ டூ பாலிகன்ஸ் of the same number of sides of the
same number of sides are similar. Okay, so ரெண்டு பாலிகன் இருக்கு, அதோட சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் சிமிலர் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். corresponding angles are equal. Okay. அடுத்து corresponding sides are in the same ratio or proportion. Corresponding sides are in the same ratio or proportion. Okay. So இப்ப ரெண்டு பாலிகன் நம்ம எப்ப சிமிலர், சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து எப்ப சிமிலர்னு சொல்லுவோம்னா இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஒண்ணு வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெண்டு ட்ரபீசியம் இது மாதிரி எடுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, சேம் இதே மாதிரி இப்ப இருக்கு. இப்போ ஏ பி சி டி, அதே மாதிரி பி, ஸோ கியூ, ஸோ ஆர் எஸ். இப்ப எல்லா ஆங்கிள்ஸும் இது எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்கேயும் 105 இருக்கு, ஸோ இங்கேயும் 105, ஸோ இங்கேயும் 100 டிகிரி, ஸோ இங்கேயும் 100 டிகிரி. அடுத்து இங்க 85 டிகிரி, ஸோ இங்கேயும் 85 டிகிரி. ஓகே, ஸோ இங்கேயும் 70 டிகிரி, ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் 70 டிகிரி. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நீங்க ஈக்குவலா இருக்கு. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து கண்டிப்பா சேமா இருக்கும்னு கிடையாது, நமக்கு சேம் ரேஷியோல இருந்தாவே கரெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்களுக்கு இங்க 2.4 இருக்கு, புக் எக்ஸாம்ல எடுத்திருக்கேன். இப்ப இங்க 4.8 இருக்கு. இப்ப 2.4னா இங்க சேம் 2.4 இருக்கணும்னு கிடையாதுப்பா. 2.4 into 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4.8. இப்ப 2.1 இங்க இருக்கு அப்படின்னா இது 2.1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 4.2. இப்ப இங்க 1.5 இருக்குன்னா 1.5 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3. அடுத்து இங்க 2.5 இருக்குன்னா 2.5 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். பட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு சேம் ரேஷியோல இருந்தா போதும். இப்ப 2.4 divided by 4.8, so equal to 2.1 divided by 4.2. அடுத்து 2.5 divided by 5. அடுத்து 1.5 divided by 3. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு, 1/2 1/2, ஸோ 1/2, ஸோ இதுவும் 1/2. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கு, சேம் ரேஷியோ ஆர் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்படி இருந்தாவே உங்களுக்கு என்னது, ரெண்டு பாலிகன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ், 4 சைட்ஸ்னா அது சிமிலர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ 3 சைட்ஸ் வரும்போது நமக்கு இந்த கண்டிஷன் சிமிலருக்கு, 4 சைட்ஸ் வரும்போது ரெண்டு இருக்கணும். ஒன்னு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கணும், அடுத்து கரஸ்பாண்டிங் சைட்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கணும், சேம் ரேஷியோல இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கிற கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, இதான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொன்ன இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துரும் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எல்லாமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா சர்க்கிளும் நமக்கு எப்படி இருக்கும், சிமிலரா தான் இருக்கும், காங்கிரண்ட் வராது. ஏன்னா காங்கிரண்ட் அப்படின்னா சேம் ஷேப் சேம் ரேடியஸ் இருக்கும், பட் அது வராது. எல்லா சர்க்கிள்ஸும் அப்படி வராது, கண்டிப்பா ரேடியஸ் டிஃபரெண்ட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன வரும், சிமிலர் வரும். அதே மாதிரி எல்லா ஸ்கொயரும் கண்டிப்பா உங்களுக்கு சிமிலர் தான் வரும். எல்லா ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் வரும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், சேம் ஷேப் பட் நாட் நெசசரிலி சேம் சைஸ். ஐசோசெல்ஸ்லாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதே 2 பாலிகன்ஸ் அது சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ், இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் தி சேம் ப்ரொபோர்ஷன். இது நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். இப்ப அடுத்து இதுல என்ன சொல்றாங்க, ஸ்டேட் வெதர் தி ஃபாலோவிங் குவாட்ரிலேட்டரல்ஸ் ஆர் சிமிலர் ஆர் நாட். இப்ப இந்த ரெண்டு குவாட்ரிலேட்டரல் பாருங்க, நமக்கு பாத்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் ரேஷியோல இருக்கு, 1.5 3 அது எல்லாமே இருக்கு. பட் ஆனா அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்க இது நமக்கு ஆங்கிள் அக்யூரேட்டா கொடுக்கல, பட் இதோட ஆங்கிள் இங்க 90 இருக்கு, இதோட ஆங்கிள் நமக்கு கொஞ்சம் கிராஸா வருது. அப்ப கண்டிப்பா இதோட ஆங்கிள் ஈக்குவல் கிடையாது. கேஸ் இதுவும் 90 இருந்தா நமக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். இதோட சைட்ஸ் நமக்கு சேம் ப்ரொபோர்ஷன் இருந்தாலும் அதோட ஆங்கிள்ஸ் எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டு குவாட்ரிலேட்டர்ஸ் நமக்கு என்ன வராது, சிமிலர் வராது.
ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ் பண்ணி வர சம்ஸ். இப்போ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அங்க பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்றேன்றத. ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரா இந்த கொஸ்டின் ஈஸியா போகும். ஓகே, ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி, PORTIONALITY, ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகே, சோ இதோட இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். பட் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் ஆர் தேல்ஸ் தியரம்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ப்ரூவ்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்ப நம்ம கண்டிப்பா என்ன கிளியரா இருக்கணும், தியரமோட ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா இருக்கணும். கிளியரா இருந்தாதான் நமக்கு இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தெரியும். முதல்ல ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. சோ இஃப் எ லைன், இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ இஃப் லைன் இஸ் drawn parallel to one side of a triangle, is parallel to one side of a triangle to intersect other two sides are divided in the same ratio. These are statement, are divided in the same ratio. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, so prove that if a line is drawn parallel to one side of a triangle to intersect other two sides are divided in the same ratio. So இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி ப்ரூவ்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருந்தாதான் இது கேட்டிருக்கிறது நமக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் அப்படின்றது முதல்ல கிளியரா தெரியும். ஓகே, சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் தரவா படிச்சு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு டயக்ராம் பாருங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இங்க ஒரு பேரலல் லைன் இருக்கு. ஸோ ஏ பி சி டி இ. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இஃப் எ லைன் இஸ் drawn parallel to one side of a triangle. ஸோ இந்த ஒன் சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒன் சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த சைடு தான். Okay, so if a line is drawn parallel to one side of a triangle, so இந்த one side of a triangle க்கு parallel ஒரு line draw பண்றோம் அப்படின்னு first condition சொல்றாங்க. parallel ஒரு line draw பண்ணியாச்சு. To intersect other two sides, இந்த other two sides சொல்றோம் பாத்தீங்களா, அது இந்த ரெண்டு சைடு. That means AB ஒன்னு AC ஒன்னு. To intersect other two sides, மீதி இருக்க ரெண்டு சைடுல எனக்கு என்னது intersect ஆகுது. intersect ஆனது அந்த இடத்துல மீட் ஆகுது intersect. So intersect the other two sides are divided in the same ratio. So the other two sides intersect ஆகும்போது எனக்கு மீதி எப்படி இருக்கு, ரெண்டும் சேம் ரேஷியோல டிவைட் ஆகுது. சேம் ரேஷியோல என்ன டிவைட் ஆகுது, மீதி இருக்கிற ரெண்டு பார்ட் வந்து சேம் ரேஷியோ. அப்ப எது எது டிவைட் ஆகுது, எனக்கு இந்த ஏடின்ற பார்ட்டும் டிபின்ற பார்ட்டும் சேம் ரேஷியோல டிவைட் ஆகுது. ஏஇன்ற பார்ட்டும் இசின்ற பார்ட்டும் சேம் ரேஷியோல டிவைட் ஆகுது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சொல்றத புரியுதா பாருங்க. So if a line is drawn parallel to one side of a triangle, so இந்த one side of a triangle அப்படின்றது BC, இதுக்கு parallel ஒரு line draw பண்ணும் DE. To intersect other two sides, மீதி ரெண்டு சைடு ABலயும் ACலயும் இது intersect ஆகுது. Other two sides are divided in the same ratio. அது மாதிரி intersect ஆகும்போது ரெண்டு எனக்கு சேம் ரேஷியோட டிவைட் ஆகுது. சேம் ரேஷியோட என்னது, AD by DB equal to AE by EC. இப்ப நமக்கு given முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிறத முதல்ல கிவன் எழுதிடு. So a given, so a triangle ABC, a triangle ABC in which, okay, so நமக்கு எது இதுல parallel இருக்கு, DEன்றது BCக்கு parallel இருக்கு. So DE parallel to BC. So இது மாதிரி சிம்பிள் போட்டோம்னா parallel அர்த்தம். DE parallel to BC and intersects AB எதுல intersect ஆகுது, in D ல intersect ஆகுது. and intersect AB in D and AC in
and AC in E. So இப்படிதான் given கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? டு ப்ரூவ். So என்ன ப்ரூவ் பண்ணும்? So it is divided in the same ratio. எது same ratio? AD divided by EB. So இது left side. Divided in the same ratio. Right side என்னது? AE divided by EC. So இதான் நான் ப்ரூவ் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இது இல்லாம நான் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ட்ரா பண்ணணும்? இப்போ இதோட இது முடியல. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்? லிசன் பண்ணுங்க இந்த டயக்ராம்ல. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு? ஜாயின் பிஇ அண்ட் சிடி. ஸோ ஜாயின் பிஇ கமா சிடி. ஸோ ஃபர்ஸ்ட் எதை ஜாயின் பண்றோம்? ஸோ இந்த பிஇன்றத ஜாயின் பண்றோம். அடுத்து என்ன ஜாயின் பண்றோம்? இந்த சிடின்றத ஜாயின் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஜாயின் பிஇ கமா சிடி. அடுத்து அண்ட் இஎன் பர்பண்டிகுலர் டு ஏபி அண்ட் இஎன் perpendicular. So இந்த மாதிரி சிம்பிள் போட்டா perpendicular. So EN perpendicular to AB. So இங்க டிரா பண்றோம். So EN perpendicular to AB. அடுத்து DM. So DM perpendicular to AC. So இங்க வந்து D. So இது வந்து M. DM perpendicular to AC. இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து ப்ரூஃப் என்ன பண்றோம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரூஃப் இந்த டயக்ராம் வச்சு தான் ப்ரூஃபா இருக்கணும். ஸோ டயக்ராம் ஒரு ஸ்டெப்பா போடும்போது டயக்ராம் பார்த்துட்டே இருக்கும் என்ன இருக்குன்றது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு பாருங்க. இப்போ எனக்கு இந்த இஎன் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த லைன் இஎன் அப்படின்றது எனக்கு எதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கு? ஏபிக்கு பர்பண்டிகுலர் இருக்கு. ஸோ இஎன் பர்பண்டிகுலர் டு ஏபி. அப்ப எப்பயுமே நமக்கு எது பர்பண்டிகுலர் இருக்கோ அதுதான் நமக்கு ஹைட் அப்படின்றது. அப்ப இஎன் வந்து எனக்கு ஏபிக்கு பர்பண்டிகுலர் இருக்குன்னா அப்ப இஎன் அப்படின்றத எனக்கு என்னது? ஹைட். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் சொல்றேன். இஎன் வந்து எனக்கு ஏபிக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால அப்ப எனக்கு இஎன் அப்படின்றது ஹைட். ஸோ சின்ஸ் இஎன் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஸோ இஎன் வந்து எனக்கு ஏபிக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. therefore எனக்கு பர்பண்டிகுலர் இருக்கிறதுனால இதுதான் எனக்கு ஹைட். ஸோ இஎன் இஸ் த ஹைட் ஃபார் எந்தெந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு பர்பண்டிகுலரா இருக்கு ஏடிஇக்கும். அடுத்து கீழே டிபிஇ இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் டிபி. ஸோ டிபிஇ இந்த பார்ட்டுக்கு எனக்கு என்னதான்? இஎன்ன்றது பர்பண்டிகுலர் இருக்கு. அப்ப ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு எனக்கு இஎன்றது பர்பண்டிகுலர் இருக்கு. எனக்கு மேல இருக்கிற ஏடிஇக்கும் இஎன் பர்பண்டிகுலர் இருக்கு. கீழே இருக்கிற டிபிஇக்கும் இஎன் எனக்கு பர்பண்டிகுலர் இருக்கு. அப்ப ஏடிஇக்கும் எனக்கு இதுதான் ஹைட்டு, இஎன் தான் ஹைட்டு. அடுத்து டிபிஇக்கும் எனக்கு இதுதான் ஹைட்டுப்பா, இஎன் அப்படின்றது ஹைட். ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ இஎன் இஸ் ஹைட் ஃபார் எந்தெந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ கமா பிடிஇ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு நீங்க இஎன் தான் ஹைட். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் பண்றோம் பாருங்க. ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஏடிஇ எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடி. நமக்கு ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். இப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடி இங்க ரஃபா டிரா பண்றேன். இது நமக்கு தேவையில்லை, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க போறது. எக்ஸாம்பிள் போடும்போதெல்லாம் நீங்க தேவையில்லை. ஓகே. ஸோ ஏடிஇ. ஓகே. ஸோ இப்போ இது எனக்கு இது என். ஓகே. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ போடும்போது ஃபார்முலா எனக்கு என்னது? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ அப்போ ஏடிஇல எனக்கு இதுதான் பேஸ், இந்த பாட்டு தான் பேஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஏடின்றது தான் எனக்கு பேஸ். ஸோ ஏடி பேஸ். எனக்கு எது பர்பண்டிகுலரா இருக்கு? இந்த இஎன்ன்றது தான் எனக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. ஸோ இஎன் அப்படின்றது எனக்கு என்னது? ஹைட். புரியுதுங்களா? ஸோ 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிடிஇ எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிடிஇ. இப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிடிஇன்றது எங்க இருக்கு? ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ பி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ பி. ஸோ டி இப்படி இருக்கு. ஸோ பி. ஸோ டி இ. இப்ப இதுக்கும் எனக்கு இதுதான் பர்பண்டிகுலர் பாருங்க. இந்த இஎன் அப்படின்றது தான் பர்பண்டிகுலர் இருக்கு. பிடிஇ ட்ரையாங்கிள் எடுத்தாலும் எனக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது தான் ஹைட். எனக்கு இந்த ட்ரையாங்கிள் விட்டு நான் வெளியே வருது, இது எப்படி ஹைட் ஆகும்னு கேட்கக்கூடாது. இப்ப இந்த பிடிஇக்கு எனக்கு எது பர்பண்டிகுலரா இருக்கு பாருங்க? இந்த இடம் தான். இந்த இஎன் அப்படின்றது எனக்கு பர்பண்டிகுலர் இருக்கு. ஸோ இது பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால எனக்கு எதுதான் ஹைட் பிடிஇ ட்ரையாங்கிள்க்கும்?
en அப்படின்றதுதான் ஹைட். ஓகே, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பேஸ் என்னது டிபி ஆர் பிடி போட்டுக்கலாம் இன்டூ ஹைட் என்னதான் சேம் எனக்கு en தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? இப்போ இந்த ப்ரூவை நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைடட் பை பிடி. இது ரெண்டையும் தனித்தனியா டிவைட் பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஓகே, ஸோ டிவைட் 1 and 2. ஸோ 1/2 பண்ணும்போது ஏரியா ஆஃப் a triangle ADE divided by area of a triangle BD. ஓகே, ஸோ ADEயும் BDயும் டிவைட் பண்றோம். ஸோ அப்போ டிவைட் 1 and 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் a triangle AD என்னது எனக்கு 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அதே மாதிரி பிடிஇ பண்ணும்போது 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் எழுதும் போது எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த 1/2 கேன்சல், அடுத்து இஎன் கேன்சல். அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஸோ ஏடி பை பி. இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இப்போ இது என்ன ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம்? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ பாத்தீங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒன்னு ஏடி எடுத்தாலும் சரி, இல்ல பிடி எடுத்தாலும் சரி, எனக்கு ரெண்டு ட்ரையாங்கிளுமே எங்கதான் இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ அடுத்து நான் ப்ரூவ் பண்ண போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி எடுக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணது எதுனா இங்க மேல இருக்கிற பார்ட். ஸோ ஏடிஇயும் அடுத்து டிபி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல சேம் ஏடிஇ ரெண்டுத்துக்குமே காமன் தான் எடுக்க போறோம். ஏடிஇ எடுக்க போறோம். பட் ரைட் சைட்ல இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்க, டிஇசி. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும். ஸோ டிஇசி. ஓகே, ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க நெக்ஸ்ட். ஸோ அடுத்து சேம் இப்போ நான் இது அகைன் இது மாதிரி நான் எழுத போறது இல்லை. பட் ஒன்னே ஒன்று ஹைட் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ரைட் சைட்ல இருக்கிறது எது எனக்கு ஹைட்டுன்னு பாருங்க. ஸோ இப்போ ரைட் சைட்ல எடுத்தனா எனக்கு ஏடின்னு எடுத்தா எனக்கு எது ஹைட்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இங்க கீழே வரணும். ஓகே, ஸோ ஒன்னு ஏடிஇ எடுக்கணும், அடுத்து வந்து டிஇசி. இப்போ இந்த பக்கம் எனக்கு எது ஹைட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்ன்றது ஹைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும் போது எனக்கு பர்பண்டிகுலர் இருக்கிறது ஹைட்டு மாதிரி. அப்ப இஎன் பர்பண்டிகுலர் ஹைட். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பாங்க, இப்ப ஏடின்னு வந்து எனக்கு இங்க எது பர்பண்டிகுலர் பாருங்க. சோ இந்த டிஎம் அப்படின்றது பர்பண்டிகுலர். தட் மீன்ஸ் இந்த லைன். ஓகே, சோ எதுக்கு? ஒன்னு ஏடிஇக்கும் இந்த பக்கம் எனக்கு பர்பண்டிகுலர், அடுத்து எனக்கு டிஇசிக்கு பாத்தீங்கன்னாலும் பாருங்க இதுதான் எனக்கு பர்பண்டிகுலர். டிஇசி ட்ரையாங்கிள்குள்ளேயே இல்லையே எப்படி பர்பண்டிகுலர் பாத்தீங்கன்னா இந்த டிஇசிக்கு எனக்கு எது பர்பண்டிகுலர்? பர்பண்டிகுலரா இருக்கிறது எனக்கு ஹைட். அப்ப டிஇசிக்கு எனக்கு எது பர்பண்டிகுலர்? இதுதான் பர்பண்டிகுலர். அப்போ ஏடிஇக்கு எடுத்தாலும் எனக்கு டிஎம் தான் பர்பண்டிகுலர் ஹைட், டிஇசி எடுத்தாலும் டிஎம் தான் பர்பண்டிகுலர், சோ ஹைட். சோ அப்ப எப்படி எழுதலாம்? நான் அகைன் இது எழுதுறேன். சோ டிஎம் இஸ் பர்பண்டிகுலர் ஃபார் எனக்கு என்னது ஹைட் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் டிஇசி. ஓகே, சோ இப்போ சேம் அதே மாதிரி போடுங்க. சோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் செகண்ட் பார்ட் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ divided by சேம் அதே நெக்ஸ்ட் பார்ட் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிஇசி. இப்போ எனக்கு என்ன வரும்? சேம் ஆஃப் இன்டூ ஸோ பேஸ்ன்றது என்னது? ஸோ ஏடி. இப்போ இந்த பக்கம் வாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இங்கே ரஃபா ட்ரா பண்ற பாருங்க. கீழே ட்ரா பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ ஏடிஇ, ஸோ ஏடிஇ. இப்போ எது எனக்கு பர்பண்டிகுலர்? இங்க இருக்கிறது தான் பர்பண்டிகுலர். அப்போ எம். அப்போ பேஸ்ன்றது எனக்கு ஏஇன்றது பேஸ், ஹைட் என்னது? டிஎம். ஸோ டிவைடட் பை டிஇசி. ஸோ டிஇசி எடுத்தீங்கன்னா பாருங்க எனக்கு எங்க இருக்கு? ஸோ இது டிஇசி. ஸோ டிஇசி எடுக்கும் போது இந்த மட்டும் தான். ஸோ இப்போ எனக்கு இதுல எது பேஸ்? ஸோ இசின்றது தான் பேஸ், அடுத்து எது ஹைட்டு? இந்த டிஎம்ன்றது தான் ஹைட். ஓகே, ஸோ இது பேஸ், ஸோ இது ஹைட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இசின்றது பேஸ் இன்டு டிஎம்ன்றது ஹைட். இப்போ என்ன கேன்சல் ஆயிடும்? 1/2 டிஎம் டிஎம் கேன்சல். அப்போ ஏஇ divided by EC. இது fourth equation. இப்போ எனக்கு இது ரெண்டுமே இந்த பார்ட் வந்துருச்சு. AD by DB, AE by EC. இது ரெண்டும் கிடைச்சிச்சு. ஓகே, பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இது எப்படி ஈக்குவல் ஆகும்? அடுத்த கேஸ்ல என்ன பண்ணுவோம்? இப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. எனக்கு ட்ரையாங்கிள் BDE எடுத்தாலும் சரி, ட்ரையாங்கிள் DEC. ஓகே, இந்த பார்ட் கீழே இருக்கிறது. ஸோ கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் BDE எடுத்தாலும், அடுத்து இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு DEC எடுத்தாலும், எனக்கு ரெண்டுத்துக்குமே பேஸ் என்னதான்? BDE எடுத்தாலும் எனக்கு பேஸ் எங்கதான் வருது?
ஸோ டிஇன்றது தான் பேஸ். அடுத்து டிஇசி எடுத்தாலும் எனக்கு என்னதான் வரும், பேஸ் வந்து டி தான். அப்போ பிடிஇக்கும் டி தான் பேஸ், டிஇசிக்கும் என்னதான் டி தான் பேஸ். ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து உங்களுக்கு என்னதான் சேம் தான். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம், பட் triangle BDE and DEC have same base. ரெண்டுத்துக்கு என்னதான் நமக்கு சேம் பேஸ். சேம் பேஸ் DE and between same parallel. And between same parallel DE and BC. DE and BC. So DE க்கும் எனக்கு BC க்கும் எனக்கு என்னதான் பாருங்க. ஸோ டிஇ எடுத்தாலும் சரி அது பிசி, இந்த ரெண்டு பேரலுக்கும் எனக்கு இதுதான் எனக்கு இந்த டிஇ அப்படின்றத எனக்கு என்னது காமன் பேஸ். ஸோ டிஇ பி அடுத்து டிஇசி ரெண்டு எடுத்தாலும் இந்த ரெண்டு பேரலுக்கும் எனக்கு இதுதான் சேம் பேஸ், டிஇன்றது தான் சேம் பேஸ். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. இப்போ எனக்கு ஏரியா இது ரெண்டுமே சேம் பேஸ்ன்றதுனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசியும் நான் எப்படி ஈக்குவல் எழுதலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் பேஸ்ன்றதுனால area of a triangle BDE equal to area of a triangle DEC equal. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் பாருங்க, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஏன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் நான் போட முடியும். ஏன்னா என்னது ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பிடிஇ எடுத்திருக்கேன். இப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பிடிஇன்றதுக்கும் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டிஇசிக்கும் இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா எனக்கு டினாமினேட்டர் பார்ட் மட்டும் வந்துருச்சு. பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற டினாமினேட்டர் பார்ட் வந்துருச்சு, அடுத்து இங்க இருக்கிற டினாமினேட்டர் பார்ட் வந்துருச்சு. ஓகே, அப்ப நான் நியூமரேட்டர் இருக்கிற ஏடின்றது எனக்கு இல்ல. அப்ப அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். சோ டேக் ரெசிப்ரோக்கல் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், 1 டிவைடட் பை ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிடிஇ. சோ நெக்ஸ்ட் 1 டிவைடட் பை ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிஇசி. ஓகே, சோ இப்போ இது மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, ரெண்டுமே ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ ஏடிஇ. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க கொடுத்துருக்கிற ஸ்டெப்ல ரெண்டுத்துலயுமே ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்கேயும் எனக்கு என்ன வந்துடும், சோ மல்டிப்ளை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இங்கேயும் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇன்னு வந்துடும். எனக்கு என்ன ஆயிடும், இங்கேயும் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ வந்துடும். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ பை பிடிஇ அப்படின்றது என்ன எனக்கு தெரியும், ஏடி பை டிபி தெரியும். ஓகே, சோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ பை பிடிஇ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பேஜில் எழுதுனா இங்கே சொல்லிடுறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏடி பை பிடிஇ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஏடி பை டிபி. ஓகே, சோ ஏரியா ஆஃப் ஏடிஇ பை டிஇசின்றது என்னன்னு தெரியும். சோ ஏடிஇ பை டிஇசி உங்களுக்கு என்ன தெரியும், ஏஇ பை இசி. சோ ஈக்குவல் டு ஏஇ பை இசி. சோ இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. புரிஞ்சா பாத்தீங்களா? இன்னொரு வாட்டி லாஸ்ட் அப்படியே ஒரு வாட்டி கிளான்ஸ் போயிட பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பேரலல் லைன் டிரா பண்ணும்போது ரெண்டு சைடுல இன்டர்செக்ட் ஆகும்போது 2 ரேஷியோட ஈக்குவலா பிரியும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ட்ரையாங்கிள் ஏடிஇ ஒன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் டிபிஇ ரெண்டும் எடுத்துக்கணும். இதுக்கு நமக்கு எது பர்பண்டிகுலர் இருக்குன்னு பாருங்க, இஎன்ன்றது பர்பண்டிகுலர் இருக்கு, அதோட ஹைட் வச்சு போடுறோம். ஸோ ½ இன்டூ இஎன்ன்றது எனக்கு பர்பண்டிகுலர் ஹைட், இதுக்கு ஏடி பேஸ், இதுக்கு டிபி பேஸ். அடுத்து செகண்ட் ரைட் சைட்ல வாங்க. அடுத்து ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏடிஇ ரைட் சைடு இருக்கிறது டிஇசி எடுத்துக்கிறோம். சோ இதுக்கு நமக்கு எது பர்பண்டிகுலர் பாருங்க, டிஎம்ன்றது பர்பண்டிகுலர். பேஸ் வந்து இங்க ஏஇ இங்க இசி. அப்ப என்ன வந்துடும் பாருங்க, சோ 1/2 இன்டூ பேஸ் ஏஇ டிஎம் ஹைட், இதுக்கு இசி பேஸ் டிஎம் ஹைட். இப்ப இது ரெண்டும் நமக்கு எடுத்துச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்றோம்னா, எனக்கு கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் பிடிஇலையும் ட்ரையாங்கிள் டிஇசிலையும் எனக்கு சேம் பேஸ் என்னதான், டின்றது தான் பேஸ். அதனால எனக்கு ரெண்டுத்துக்குமே சேம் பேரல்ன்றதுனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇயும் டிஇசியும் ஈக்குவல். அடுத்த ஸ்டெப் இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஏன்னா எனக்கு இங்க இருக்கிறது ஏடிஇ இருக்கு நியூமரேட்டர், அது ஏடி இல்லாதனால ரெண்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு ரெண்டு பக்கமே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடின்றத மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப இதோட வேல்யூ தான் எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன் ஏடி பை டிபி, ஏடி பை டிஇ தான் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஏஇ பை இசி. ஸோ இதுதான் நமக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ப்ரூவ்ட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஒரு லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி கூட இந்த தியரம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் உட்பட கிளியரா கிவன்
statement given to prove construction prove diagram இது எல்லாமே கிளியரா நீங்க சரிங்களாப்பா. இப்ப அடுத்த தியரம் பாருங்க. இப்ப பார்த்தது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அடுத்து பாருங்க கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இதே கான்செப்ட் தான், அதுல ஒரு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறும். அடுத்து கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் எப்படி பாருங்க. சோ அதே கான்செப்ட் தான், ஜஸ்ட் அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. சோ இது உங்களுக்கு கிளியரா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா புரியும். சோ கான்வெர்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம். இதுவும் அடிக்கடிக்கு உங்களுக்கு கேட்பாங்க. So converse of basic proportionality theorem. So converse of BPT. முதல்ல இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க. If a line divides any two sides of a triangle. If a line divides any two sides of a triangle. Any two sides of a triangle in the same ratio. Okay. So in the same ratio. Okay, ரெண்டுமே சேம் ரேஷியோட பிரியும் போது, okay, then the line is parallel to third side. Then the line is parallel to third side. இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இப்போ நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டில என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு லைன் பேரலா இருக்கும் போது டூ சைட்ஸும் சேம் ரேஷியோல பிரியும் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, எனக்கு லைன் பேரலா இருக்கும்போது எனக்கு ரெண்டு சைடும் சேம் ரேஷியோல பிரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேரலல் வரும், அடுத்து சேம் ரேஷியோல பிரியும். பட் கான்வெர்ஸ்ல பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் சேம் ரேஷியோல பிரியும் போது பேரலல் டு த தேர்ட் சைடு அப்படியே மாறும். எனக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேரலா இருக்கும், சேம் ரேஷியோல பிரியும். இதுல வந்து எனக்கு சேம் ரேஷியோவா இருக்கிறதுனால இது பேரலல் டு தேர்ட் சைடு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் ரெண்டுத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் கிளியரா பாத்துக்கணும். ஏன்னா ப்ரூவ்டு அப்படின்னு கொடுப்பாங்க. சில பேர் கான்வெர்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனல் மாத்தி எழுதிடுவாங்க. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி பேரலா இருந்தா சேம் ரேஷியோல பிரியும், கான்வெர்ஸ்ல சேம் ரேஷியோவா பிரிஞ்சா பேரலா இருக்கும். இவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, இப்ப கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிவன் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சேம் இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசி அதே மாதிரி எனக்கு பேரலல் டி அண்ட் இ எடுத்துக்கணும். பட் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ கிவன் a triangle ABC intersecting AB in D. So AB ன்றது எங்க intersect ஆகுது? In D ல intersect ஆகுது. And AC in E. So E ல intersect ஆகும். Such that என்ன given கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? சேம் ரேஷியோட பிரியும். அப்ப சேம் ரேஷியோட பிரியுதுன்னா AD divided by DB equal to AE divided by BC. இதான் given. இப்ப பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டியில பாத்தீங்கன்னா பேரலா இருக்கிறதுனால நம்ம இதான் ப்ரூவ் பண்ணணும். பட் இதுதான் நமக்கு கிவனே. இதுல கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? பேரலல் டு தேர்ட் சைடு அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சோ டு ப்ரூவ் என்னன்னு பாருங்க. டு ப்ரூவ் பேரலல் டு தேர்ட் சைடுனா நான் DE parallel to BC. ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் சைடு. ஸோ DE parallel to BC. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இப்போ எப்படி எடுக்கிறோம் பாருங்க. ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தோம்னா நம்ம பேரலல் நாமளே எழுத முடியாது. அப்ப நம்ம எப்படி எழுதுறோம்? இஃப் DE is not parallel to BC, in case DEன்றது எனக்கு பேரலா இல்ல, DE is not parallel to BC இல்ல அப்படின்னா அப்ப கண்டிப்பா இன்னொரு லைன் அந்த இடத்துல பேரலா இருக்கு நம்ம அசம்ஷன் எடுக்கும். Then there must be another line parallel to BC. Then there must be another line parallel to BC. அப்ப DEன்றது parallel to BC இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு another line இருக்கும். அந்த லைன் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? FDF எடுத்துக்கிறோம். Let DF parallel to BC. அப்ப DEன்றது இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இந்த இடத்துல பக்கத்திலேயே ஒரு லைன் ஒட்டி நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல DF எடுத்துக்கிறேன். DF parallel to BC. அப்ப இந்த லைன் இது பேரலா இல்ல, DE parallel DF parallel இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ DF parallel to BC. இப்ப பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். சோ பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் நமக்கு என்ன தெரியும்? டிவைடட் இன் தி சேம் ரேஷியோ தெரியும். இப்ப எனக்கு DE parallel to BC இல்ல, அப்ப என்ன ஒரு லெஃப்ட் சைடு இருக்கிறது சேம் தான். AD by DB
ரைட் சைட்ல என்ன வந்துடும் எனக்கு ஏஇ வராது, ஏஎஃப் வரும். ஏன்னா இதுதான் எனக்கு பேரல். அப்போ ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பட் எனக்கு ஏற்கனவே கிவன் என்ன தெரியும், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு தெரியும். ஸோ செகண்ட், பட் ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது பிராக்கெட்ல எழுதிக்கோங்க கிவன். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 எனக்கு லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு எனக்கு ஏடி பை டிபி. ஸோ இங்கேயும் ஏடி பை டிபி ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஈக்குவேட் 1 and 2. ஓகே, ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே லெஃப்ட் சைடு எனக்கு ஈக்குவல். அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ ரைட் சைடு என்ன இருக்கு, ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. ஓகே, சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பேரலல் ப்ரூவ் பண்ணும். இது கூட என்ன பண்றோம், 1 ஆட் பண்றோம். எதனால 1 ஆட் பண்ணுன்ற ரீசன் நான் சொல்றேன். ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணும். இப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு 1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி பிளஸ் 1 ஏஇ டிவைடட் பை இசி பிளஸ் 1. ஓகே, சோ இப்போ டினாமினேட்டர் எங்க எதுவும் இல்லைன்னா எனக்கு என்னது இந்த இடத்துலயும் 1 தான். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும். அப்போ எல்சிஎம் என்னது எனக்கு எஃப்சி. இப்போ ஏஎஃப் பிளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எஃப்சி. அதே மாதிரி ஏஇ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இசி டிவைடட் பை இசி. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க எனக்கு. இப்போ ஏஎஃப் பிளஸ் எஃப்சி. ஸோ எது ஏஎஃப், இங்க இருக்கு ஏஎஃப். ஸோ ஏஎஃப் கூட நான் எஃப்சி ஆட் பண்ண எனக்கு டோட்டலா என்ன வரும், ஏசி தான் வரும். ஓகே, ஏஎஃப் பிளஸ் எஃப்சி ஈக்குவல் டு ஏசி. ஸோ ஏசி டிவைடட் பை எஃப்சி ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி. ஸோ ஏஇன்றது எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கு. ஸோ ஏஇ பிளஸ் இசி ஆட் பண்ணாலும் எனக்கு என்னதான், சேம் ஏசி தான். ஸோ சேம் ஏசி டிவைடட் பை இசி. இப்போ நியூமரேட்டர்ல எனக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இருந்ததுன்னா நியூமரேட்டர் கேன்சல், டினாமினேட்டர் கேன்சல். ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிடும், ஸோ 1 டிவைடட் பை எஃப்சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இசி. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துடும், இசி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா ஈக்குவல் டு எஃப்சி. அப்ப என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு இசியும் எஃப்சியும் ஈக்குவல் வருது. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் இசி. அப்ப இங்க இசி இருக்கு, இங்க எஃப்சி இருக்கு. அப்போ இசியும் எஃப்சியும் ஈக்குவல்னு வருது. எனக்கு இங்க இருக்கிற வேல்யூ இங்க இருந்து எஃப்சியோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல்னு வருது. இப்ப எப்ப ரெண்டு எனக்கு இது ஈக்குவல் ஆகும், கண்டிப்பா இன்ற பாயிண்ட்டும் எஃப்ன்ற பாயிண்ட்டும் ஒரே இடத்துல மீட் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இசியும் எஃப்சியும் ஈக்குவலா இருக்கும். தானே, உங்களுக்கு இந்த இந்த இசியும் இங்க இருக்கிற எஃப்சியும் ஈக்குவல் அப்படின்றாங்க. இந்த கேப் இருந்ததுன்னா ரெண்டு ஈக்குவல் வருங்களா, வராது. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அப்ப அதனால எப்படி எழுதுறோம், திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி, this is possible only when F and E coincide. Coincideனா ரெண்டும் ஒரே இடத்துல மீட் ஆகும். So F and E coincide on எங்க coincide ஆகும் பாருங்க. So F and E coincide ரெண்டுமே இந்த ஒரே இடத்துல coincide ஆகும். எங்க AC ல coincide ஆகும். So F and E coincide on AC. So DE is coincide with DE. So DE is coincide with DE na, therefore DF parallel to BC. அப்ப DF parallel to BC na எனக்கு DE ன்றது அதே இடத்துல தான் coincide இருக்கு. Therefore DE is also parallel to BC. So இதை நம்ம prove பண்ணும். So DE is also parallel to BC. So இதான் எனக்கு converse basic proportionality theorem proved. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கான்வெர்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டின்றது ஜஸ்ட் நீங்க தி ஈக்குவல் ரேஷியோன்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரலல் போடுறீங்க. ஸோ ஈக்குவல் ரேஷியோ பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிஎஃப்ன்ற லைன் அசம்ஷன் எடுத்து ஏஎஃப் பை எஃப்சி போடுறீங்க. இது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் சைடு ஈக்குவல் பண்ணிட்டு +1 ஆட் பண்றீங்க. எஃப்சியும் இசி ஈக்குவல் வந்துருது. அப்ப இசி எஃப்சி எப்ப எனக்கு ஈக்குவலா இருக்கும், இ அண்ட் எஃப் ஒரே பாயிண்ட்ல இருக்கும் போது ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு டிஎஃப்பும் சரி டியும் சரி ரெண்டுமே பேரலா இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்த்தோம், இம்பார்ட்டன்ட்.
கான்வெர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்த்தாச்சு, இம்பார்ட்டன்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸாம்பிள் 1 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் அடிக்கடிக்க உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் போல எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So if a line intersects AB and AC of a triangle ABC at D and D respectively and it is parallel to B, prove that AD by AB is equal to AE by AC. ஓகே, ஸோ இந்த ப்ரூஃப் கூட நமக்கு ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ரூஃப் நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஏன்னா பேசிக் ப்ரொபோஷனல் தியரமோட கான்செப்ட் என்னன்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு வரும். பட் இந்த தியரமோட கான்செப்ட் என்ன டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, லிசன் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸாம்பிள் 1 ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது உங்களுக்கு. ஸோ டு ப்ரூவ் ஏடி பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏடி ஏபிசி ஸோ டி. இப்போ ஆக்சுவலா பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம்ன்றது நமக்கு ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ ஏடி டிவைடட் பை ஏபி ஏஇ டிவைடட் பை ஏசி. ஓகே, ஸோ இதுவும் சம்டைம்ஸ் உங்களுக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி கொடுத்து இந்த ப்ரூஃப் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் நீங்க இது ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, டிஇ parallel டு பிசி. ஸோ ப்ரூஃப். ஓகே, ஸோ டிஇ parallel டு பிசி. ஸோ டிஇ parallel டு பிசியா இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும், ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தியரம் பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் அது எழுதுறோம். ஸோ ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. ஓகே, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும், டிபின்றது நியூமரேட்டருக்கு வரும், ஏடின்றது கீழே வரும். அதே மாதிரி இசின்றது நியூமரேட்டருக்கு வரும், ஏஇன்றது இப்போ இது மாதிரி வரலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்திலையும் ஒன்னுன்றது ஆட். ஸோ ஆட் 1 போத் சைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், டிபி டிவைடட் பை ஏடி பிளஸ் 1 ஈக்குவல் டு இசி டிவைடட் பை ஏஇ பிளஸ் 1. அப்ப இங்க எது இல்லைன்னா டினாமினேட்டர்ல இங்க 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர்ல இங்க என்ன வந்துடும், ஸோ ஏடின்னு வந்துடும். ஸோ டினாமினேட்டர்ல ஏடின்னு வந்துடும். ஸோ டிபி பிளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏடி. ஸோ ஈக்குவல் டு ஏஇ, இங்க நியூமரேட்டர்ல இசின்னு இருக்கு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏஇ. அப்ப டிபி பிளஸ் ஏடி என்ன இருக்குன்னு பாருங்க டயக்ராம்ல. ஸோ இதுதான் டிபி. ஓகே, ஸோ ஏடி இது ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, ஏபின்னு வரும். ஸோ ஏபி divided by AD equal to EC plus AE. So இது EC plus AE. So total add பண்ணா AC. So AC divided by AE. Again இது நம்ம எப்படி எழுதலாம், இது ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது AD by AB வந்துரும், AE by AC. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், AD by AB equal to AE by AC. ஓகே, ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. புரியுதா பாருங்கப்பா. ஓகே, ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள்ல இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸைஸ் 6.2ல இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் கான்செப்ட் 1 மார்க் ஆர் 2 மார்க் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அப்போ ஏடியோட வேல்யூ உங்களுக்கு 1.5, டிபியோட வேல்யூ 3, ஏஇயோட வேல்யூ தெரியும், இசியோட வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் நீங்க, ஸோ 1.5 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இசி, அதை வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போகணும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இது வந்து உங்களுக்கு பேரலா இல்லையா, இன்கேஸ் இப்போ நீங்க பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரெண்டும் சேமா வந்ததுன்னா தட் மீன்ஸ் இஎஃப் parallel to QR. ரெண்டும் எனக்கு பேரலா சேமா வந்ததுன்னா இஎஃப் parallel to QR. அதர்வைஸ் இஎஃப் நாட் parallel to QR. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்ளை பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஈக்குவலா வந்ததுன்னா இஎஃப் parallel to QR, ஈக்குவலா வரலன்னா நாட் parallel. ஓகே, ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த 6th கொஸ்டின் நமக்கு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இந்த 6th கொஸ்டின் நம்ம கிளியரா பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, in figure 6.21 A, B and C are points on OP, OQ, OR respectively such that AB parallel to PQ and AC parallel to PR. Show that BC parallel to QR கொடுத்திருக்காங்க. So diagram பாருங்க போது. So 6th question. Okay, so இது மாதிரி கொடுத்திருக்காங்க.
next again உள்ள ஒரு triangle இருக்கு. Okay, so center part இப்படி வருது உங்களுக்கு. Again இங்க center, so again இங்க center. Okay, so P, so Q, so R. Okay, so இது நமக்கு so O, so இந்த part நமக்கு A, so இது B, so C. Okay, so இப்போ நம்ம first எப்படி போடலாம்னு பாருங்க. So first in triangle, ரெண்டு triangle எடுத்து நம்ம இது ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம இப்போ இதுல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. So to prove BC parallel to QR, இதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காரு. So to prove BC parallel to QR. Okay, so இப்போ ப்ரூஃப் ஆக, so இப்போ ரெண்டு triangle வச்சு அதை ப்ரூவ் பண்ண போறோம். So first in triangle OPR. Okay, so இந்த triangle பாருங்க. So triangle OPR. Okay, so இந்த part. Okay, so right side இருக்கிற part எடுத்துக்கோ. So in triangle OPR. So OPR எடுக்கும்போது நமக்கு என்ன பேரலா இருக்கு பாருங்க, இதுதான் பேரல். ஸோ இந்த ஏசின்ற பாட்டு தான் பேரல். ஸோ ஏசி எப்படி இருக்கு, பிஆருக்கு பேரல். ஸோ ஏசி பேரலல் டு பிஆர். அப்ப ஏசி பேரலல் டு பிஆர் நமக்கு என்ன வரும்? ஸோ ஓஏ டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓசி டிவைடட் பை சிஆர். ஸோ ஓஏ டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓசி டிவைடட் பை சிஆர். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ட் நம்ம பிசி பேரலல் டு கியூஆர். பிசின்றது எங்க இருக்குன்னு பாருங்க, இதுதான் பிசி. ஸோ கியூஆர்ன்றது எங்க இருக்கு? ஸோ இங்க இருக்கு. அப்ப பிசி பேரலல் டு கியூஆர் நம்ம இந்த ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணதான் கான்வெக்ஸ் பிபிடில போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன எடுக்கும் பாருங்க. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் ஓபிக்யூ. ஸோ இது ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்னது? ஏபி பேரலல் டு பி. ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? ஸோ என் ட்ரையாங்கிள் OPQ. ஸோ OPQ எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஏபி பேரலல் டு PQ. ஸோ ஏபி பேரலல் டு PQ. ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்? ஸோ OA டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை பி. ஸோ OA டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை பி. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ எனக்கு OA by OB, OA by AP ஈக்குவலா இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆகும்? ரைட் சைடு இருக்கிற ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்னது? OC டிவைடட் பை CR ஈக்குவல் டு OB டிவைடட் பை Q. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ OC டிவைடட் பை CR டயக்ராம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ OC, ஓகே, ஸோ இதுதான் OC. OC டிவைடட் பை CR ஈக்குவல் டு OB divided by BQ. ஓகே, ஸோ இப்போ கான்வெர்ஸா பேசிக் ப்ரொபோர்ஷன் ரெண்டு சைடு ஈக்குவலா பிரியும் போது எனக்கு ரெண்டு சைடு பேரலா இருக்கும். அப்போ இது ரெண்டும் பேரலா இருக்கும், பிசியும் பேரலல் டு கியூஆர். ஓகே, ஸோ ஈக்குவலா பிரியும் போது நமக்கு எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும். அப்போ அது என்ன கான்செப்ட்? கான்வெர்ஸ் பேசிக் பிபிடி. ஸோ பை கான்வெர்ஸ் பிபிடி பிசி பேரலல் டு கியூஆர். ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, புரியுதா பாருங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 9, இந்த ட்ரபீசியம் கான்செப்ட் பார்த்தீங்களா? கொஸ்டின் நம்பர் 9 and 10 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கான்செப்ட். இது ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏபிசிடி இஸ் எ ட்ரபீசியம். எனக்கு ஏபி வந்து சிடிக்கு பேரலா இருக்குது. டயகனல்ஸ் வந்து ஓல இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டி. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். எனக்கு ஏபி வந்து ஏபிசிடிஎம்ன்றது ட்ரபீசியம். அதுல ஏபியும் சிடியும் பேரலா இருக்கு. டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஆகும்போது எனக்கு ஏஓ டிவைட் பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டி. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு டயகனல்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அட் ஓல, ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டிஓ. இது கிவன். இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? ஏபிசிடி இஸ் ட்ரபீசியம் ப்ரூவ் பண்ணும். ஸோ இங்க கிவன் வந்து ஏபிசிடி ட்ரபீசியம், இது ப்ரூவ் பண்ணும். பட் 10th கொஸ்டின்ல எனக்கு எது கிவன்? ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டிஓ கிவன். ப்ரூவ் பண்ண வேண்டியது ட்ரபீசியம். ரெண்டுத்துக்கும் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 9th கொஸ்டின் வர பார்த்துடலாம். ஸோ 9th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபிசிடி இஸ் எ ட்ரபீசியம். ஓகே, ஸோ ஏபிசிடி. ஓகே, ஸோ ஏபிசிடி இஸ் எ
trapezium. Sorry, diagonals வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ ஏபிசிடின்றது என்ன சொல்லிட்டாங்க, ட்ரபீசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, ஏபி parallel to சிடின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் diagonals intersect each other at point 2 சொல்லிட்டாங்க. இப்போ ஷோ தட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, ஸோ டு ப்ரூவ் ஏஓ டிவைடட் பை பிஓ ஈக்குவல் டு சிஓ டிவைடட் பை பிஓ, இதான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ முதல் சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், in triangle ஏசிடி. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ in triangle ஏசிடி. ஓகே, ஸோ இது எடுத்தேன் அப்படின்னா, ஸோ in triangle ஏசிடி. ஓகே, நமக்கு எது பேரலல் இந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல பேரலல் போடுறதுக்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று டிரா பண்ண இந்த இடத்துல. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டிரா பண்ண பாருங்க, இந்த இஎஃப் இந்த ஒரு லைன் இந்த இடத்துல டிரா பண்ண போறோம். ஸோ இஎஃப். ஓகே, ஸோ இ, ஸோ எஃப். ஸோ இஎஃப்ன்ற லைன் டிரா பண்றோம். எதுக்கு பேரலா இருக்கும், ஏபிக்கும் சிடிக்கும் பேரலா இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இஎஃப், ஸோ parallel to ஏபி, parallel to சிடி. ஓகே, ஸோ இஎஃப்ன்றது எனக்கு ஏபிக்கும் சிடிக்கும் பேரலா இருக்கும் சொல்றாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு, ஸோ ஏசிடி எடுக்கும்போது எனக்கு எது பேரலா இருக்கு, ஓஇயும் சிடியும் பேரலா இருக்கு. ஸோ இன் ஏசிடி, ஸோ ஓஇ parallel to CD. So OE parallel to CD னா நமக்கு என்ன வரும் பாருங்க, பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம். So AE, so இது ரெண்டும் AE divided by ED equal to AO divided by OC. So AE divided by ED equal to AO divided by OC. So இது first. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும், ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டிஓ. இது எதை வச்சு நம்ம இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறதை வச்சு தான் எடுக்க போறோம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏஓ டிவைடட் பை பிஓ, அடுத்து சிஓ, அடுத்து டிவைடட் பை சிஓ, அடுத்து டிவைடட் பை டி. ஓகே, ஸோ இப்படி வருது. அப்போ நமக்கு எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ட்ரையாங்கிள் டிபிஇ எடுக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ரெண்டுமே எனக்கு இந்த பாட்டில் தான் இருக்கு, ஏஓ பை ஓசி, பிஓ பை டிஓ. அப்போ எனக்கு அகைன் நெக்ஸ்ட் நான் எடுக்க போற ட்ரையாங்கிள் என்ன எடுக்கிறேன், ட்ரையாங்கிள் டிபிஇ எடுக்கும். ஸோ எது வருதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் டிபி, இங்க மேலேயே இருக்கு. அப்போ இன் ட்ரையாங்கிள் டிபிஏ, ஓகே, ஸோ எனக்கு என்ன பேரலா இருக்கு, ஓஇ வந்து ஏபிக்கு பேரலல். ஸோ ஓஇ பேரலல் டு ஏபி. ஓகே, OE parallel to AB. அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு, so DO divided by OB equal to DE divided by EA. So DO divided by OB equal to DE divided by EA. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிக்கலாம். OB divided by OD is equal to EA divided by D. இது செகண்ட் equation. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இங்க எனக்கு ஏஇ பை இடி இருக்கு. ஸோ இங்கே எனக்கு ஏஇ பை இடி. இப்போ ரிமைனிங் ரெண்டு எனக்கு கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ ஏஓ பை ஓசி ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஓடி. புரியுதுங்களா? ஸோ 10th கொஸ்டின் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன விட்டுருக்காங்க, உங்களுக்கு இதுதான் கிவன். இப்போ நான் இங்க எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் கிவன். ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இதுதான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ 10th கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. The diagonals of a quadrilateral ABCD intersect each other at point O such that AO by BO equal to CO by DO. Show that ABCD is a trapezium அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க லிசன் பண்ணுங்க. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு ட்ரபீசியம் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ A, B, C, so D. ஓகே, ஸோ E, ஸோ F. ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறது. ஸோ ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல உங்களுக்கு கிவன்.
So given a AO by BO equal to CO by DO தான். So AO by CO equal to BO by DO. இதான் given. இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும் டு ப்ரூவ் பண்ண வேண்டியது ABCD is a trapezium. இதான் ப்ரூவ் பண்ணணும். So ABCD is trapezium. Okay. So எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. So proof. Okay. So first என்ன எடுத்துக்கலாம் எனக்கு given இதுதான் first equation. இதை வச்சு நம்ம எடுக்க போறோம். First in triangle ABD இந்த பார்ட் எடுத்துக்கலாம். So triangle ABD இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். Okay. So அப்ப triangle ABD ன்னு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்னது? So இது parallel இருக்கு. So இந்த OE-ன்றது AB-யும் parallel. So OE parallel to AB. Okay. So அப்ப என்ன வந்துரும்? So AE divided by ED equal to இது ரெண்டும். அப்ப வந்து நமக்கு என்ன வரும்? BO divided by DO. So OE parallel to AB na. So AE divided by ED equal to BO divided by OD or DO. So this is the first equation. And then given another, so AO divided by CO equal to, so same BO divided by the second equation. If in the two equation compare pannuga namakku right side rendume equal. Okay. So eppadi eludhalam? So from 1 and 2. So right side equal na left side rendume equal ah irukum. So AE by ED equal to AO by, இப்ப எனக்கு கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, AO by CO equal to BO by D1 கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுல ABCD is a trapezium. ஓகே. சோ இப்போ AE by ED எங்க இருக்குன்னு பாருங்க டயகிராம்ல. சோ இதுதான் AE by ED. சோ AE by ED equal to AO by CO இதான் இருக்கு. இப்போ இதுல நமக்கு இது ரெண்டும் டிவைடட் இன்டு 2 ரேஷியோ அப்படின்னா அப்ப நமக்கு பேரலா இருக்கும். அதுதான் கான்வெக்ஸ் பிபிடி. இப்ப இது ரெண்டும் 2 ரேஷியோல இங்க பிரியுது அப்படின்னா சோ எது எனக்கு பேரலா இருக்கு இந்த இடத்துல? சோ OE, சோ OEன்ற பாட்டு பேரலா இருக்கு. எதுக்கு பேரலா இருக்கு? CDன்ற பாட்டு பேரலா இருக்கு. புரியுதுங்களா? சோ AE by ED is equal to AO by CO போது எனக்கு எந்த பாட்டு பேரலா இருக்கு? OEன்ற பாட்டு CDக்கு பேரலா. ஏன்னா இது ரெண்டும் பேரலா இருந்தாதான் நமக்கு இந்த பாட்டு ரெண்டும் பிரியும். AE by ED equal to AO by C. அப்ப எது பேரலா இருக்கு? So OE divided by CD. Okay, so by converse BPT. Okay, so OE parallel to CD. Okay, so OE parallel to CD. நமக்கு two sides நமக்கு எப்படி இருக்கு? Parallel. Okay, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. So OE parallel to CD ஒன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே இனிஷியலாவே OE parallel to AB கிவன்ல கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு பாருங்க. So given என்ன கொடுத்திருக்காங்க? Diagonals of intersector parallel each other at point 1 கொடுத்திருக்காங்க. So இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, OE parallel to AB ஃபைண்ட் பண்ணிருக்கோம். So OE parallel to AB இருக்கு, OE parallel to CD இருக்கு. அப்ப OE parallel to AB வந்துரும், parallel to CD. இப்ப மூணுமே parallel அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன ஆயிடும்? AB-யும் CD-யும் parallel. Therefore AB parallel to CD. எனக்கு AB parallel to CD னா என்ன வந்துரும்? ABCD is a trapezium. Okay. So opposite sides are parallel அப்படின்னா நமக்கு trapezium நடத்தும். So அப்ப இதுல எனக்கு AB-யும் CD-யும் parallel இருக்கு. இதுவும் parallel இருக்கு. இது ரெண்டும் parallel நமக்கு என்னது? ABCD is a trapezium நடத்தும். புரியுதுங்களா? So அடுத்து பாருங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கிரைட்டீரியா ஃபார் சிமிலாரிட்டி. ஸோ கிரைட்டீரியா ஃபார் சிமிலாரிட்டி நமக்கு 3 கிரைட்டீரியா இருக்கு. அந்த 3 கிரைட்டீரியாவும் முதல்ல என்னென்னன்றதை முதல்ல பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, கிரைட்டீரியா ஃபார் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் வந்து மொத்தம் 3 கிரைட்டீரியா இருக்கு. ஒன்று SSS, செகண்ட் AAA, தேர்டு SES. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க AAA கொடுத்துருக்காங்க. ஸோ AAA ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. If in two triangles the corresponding angles are equal, then corresponding sides are the same ratio, hence two triangles are similar. இப்போ இந்த நேம் வச்சு நீங்க ஒன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். AAA, AAE. ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ல அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா இங்க ஏனா ஸோ இங்க டி, பினா இ, சினா எஃப். Corresponding angles are equal, then corresponding sides are in the same ratio. That means AB divided by DE, AC divided by DF, BC divided by EF.
ஸோ ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோல இருக்கும். அப்படி இருந்தா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர். இது ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஏ. நெக்ஸ்ட் தியரம் பாருங்க, தியரம் 6.4. ட்ரிபிள் எஸ். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ல சைட்ஸ் வந்து எனக்கு ப்ரொபோர்ஷனா இருந்ததுன்னா சைட்ஸ் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனா இருக்கு. தட் மீன்ஸ் ஏபி டிவைடட் பை டிஇ, ஏசி பை டிஎஃப், பிசி பை இஎஃப். அதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷனா இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஏவும் டியும் பிஇயும் சிஎஃப் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் இருந்தா ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர். இது ட்ரிபிள் எஸ். அடுத்து பாருங்க எஸ்ஏஎஃப். எஸ்ஏஎஸ். இது பாருங்க, இங்க என்ன சொன்னாங்க பாருங்க. ஒன் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆங்கிள் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள். தட் மீன்ஸ் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். அண்ட் சைட்ஸ் ஆஃப் த இன்க்ளூடிங் திஸ் ஆங்கிள். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இன்க்ளூடிங் திஸ் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் ஈக்குவல்னா ஏபியும் டிஇயும் ஈக்குவல், ஏசியும் டிஎஃப் ஈக்குவல். தட் மீன்ஸ் இன்க்ளூடட் ஆங்கிள்னா இந்த ரெண்டு சைடுக்கும் மிடில் ஒரு ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆங்கிள் தான் இன்க்ளூட் ஆங்கிள். இப்போ ஏசிக்கும் ஏபிக்கும் இன்க்ளூடிங் ஆங்கிள் ஏ, ஏபிக்கும் பிசிக்கும் இன்க்ளூட் ஆங்கிள் பி, ஏசிக்கும் பிசிக்கும் இன்க்ளூட் ஆங்கிள் சி. ஸோ அப்போ ரெண்டு சைடுக்கும் மிடில் இருக்கிற ஆங்கிள். அதே மாதிரி இங்கேயும் வரணும். இப்போ இங்க நான் டியும் இஎஃப் எடுத்தா இன்க்ளூடிங் ஆங்கிள் டி. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு சைட்னா ஏபியும் ஏசியும் அதோட இன்க்ளூட் ஆங்கிள் ஏ, டியும் இஎஃப்பும் டிஎஃப்பும் இன்க்ளூடிங் ஆங்கிள் டி. அது கண்டிப்பா நீங்க டியும் டிஎஃப் தான் எடுக்கணும்னு கிடைக்கல, டிஇஎஃப் எடுக்கலாம். பட் இன்க்ளூட் ஆங்கிள் என்ன இருக்கும்? இஆ இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ட்ரிபிள் எஸ், ட்ரிபிள் ஏ, எஸ்ஏஎஸ். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, அடிக்கடிக்கு இந்த எக்ஸசைஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்க கேட்டே இருப்பாங்க. அது என்னென்ன சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 7 ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அது ஒரு சம்டைம்ஸ் கேட்பாங்க. அடுத்து எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல இந்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, 6.3ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 10, 11, 12, 13, 14. இந்த 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 கொஸ்டின்ஸை மாத்தி மாத்தி இது ஒன்று கேட்டு இருப்பாங்க. இப்போ 1 by 1 இந்த 5 கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். இந்த 5 கொஸ்டின்ஸ்ல வந்து வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஆகும் இந்த 10, 11, 12, 13, 14ல ஏதாவது ஒரு கொஸ்டின் மாத்தி மாத்தி உங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 10th கொஸ்டின் போகலாம். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. CD and GH are respectively the bisectors of angle ACB and EGF. So CDயும் GHயும். ஸோ இது ஒரு டயக்ராம். இது ஒரு டயக்ராம், இது கிடையாது. இது டயக்ராம் நாம தான் டிரா பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, சிடியும் ஜிஹெச்சும் பைசெக்டார், சென்டர் பைசெக்டார்ன்றாங்க. எதுக்கு பைசெக்டார்? ஆங்கிள் ஏசிபி அண்ட் இஜிஎஃப். 9th பார்த்தலாம். ஏன்னா இந்த டயக்ராம் வச்சு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி நான் கொஸ்டின் அவர்ல பார்த்தேன். ஸோ 10th பார்த்துட்டு அடுத்து 9th பார்த்தலாம். 9th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்து லை ஆன் த சைடு ஏபி அண்ட் எஃப்இ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் EFG. ஸோ ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்இஜி. லிசன் பண்ணுங்க. ஸோ 10th கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. Exercise 6.3. So 10th question. CD and GH are respectively the bisectors of angle ACB and EGF. So triangle ACB. Okay, so ACB கொடுத்திருக்காங்க. So அப்ப இந்த இடத்துல AB. So CD bisectorனால உங்க மேல தான் CD வரும். அடுத்து GH ஒரு bisectorன்றாங்க. So GH. Okay, so இது வந்து இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. So triangle ABC is similar to triangle FEG. So இதான் given. So triangle ABC is similar to triangle FEG. இதான் உங்களுக்கு given. Okay. So இப்போ நமக்கு CD is a bisector சொல்றாங்க. Bisectorனா divided into two equal parts. So CD is bisector of angle ACB. So ACB க்கு இந்த CD-ன்றது center bisector. அடுத்து GH-ன்றது bisector of FGE. Okay. So GH is bisector of FGE. Okay. So இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன ப்ரூவ் பண்ணணும். So to prove
So CD divided by GH equal to AC divided by FG தான் போகும். So இப்போ ப்ரூவ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணு பாருங்க. So triangle ABC is similar to triangle FEG. So இது given. Okay, so first by CPCT. First step நம்ம என்ன பண்ணலாம்? By CPCT, corresponding parts of corresponding triangle. So angle ACB. எனக்கு இதில் இருக்கிற side angle equal. So ACB யும் FG யும் equal. So ACB ன்றது என்னது? இதுதான் ACB. அடுத்து FG. Corresponding angles equal. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடு நம்ம multiply 1/2 both sides. ரெண்டு பக்கம் 1/2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வந்துடும்? 1/2 angle ACB equal to 1/2 angle FG. இப்ப ACB, so ACB ல 1/2 பாதி என்னது? ACD. அதே மாதிரி FGE ல பாதி என்னது? FGH. So டயக்ராம் பாருங்க. So ACB ல பாதி வந்து லெஃப்ட் சைடுல angle ACD equal to FGH. அடுத்து இதே மாதிரி இந்த பாதினா இங்க DCBயும் HGயும் ஈக்குவல். ஸோ அப்போ DCBயும் ஈக்குவல் டு ஆங்கிள் HG. இப்போ இதை ரெண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. இதை வச்சா நம்ம போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. டு ப்ரூவ் CD by GH. CD by GH ஈக்குவல் டு AC by FG தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது ரெண்டு இந்த CD by GHன்றது எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இது CD GH, ஸோ இது AC, ஸோ இது FG. இப்போ இது ரெண்டு நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும்? ஸோ ட்ரையாங்கிள் ACDயும் ட்ரையாங்கிள் FGH எடுத்தால் இது ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ACD கமா ட்ரையாங்கிள் FGH. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ABC சிமிலர் டு FEG கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபிசியும் எஃப்இஜியும் ஈக்குவல்னா கண்டிப்பா அதோட ஆங்கிள்ஸ் சைட்ஸ் ஈக்குவல். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் உங்களுக்கு என்னது? ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன தெரியும்? ஏசிடியும் ஆங்கிள் இசிடி ஈக்குவல் டு எஃப்ஜிஹெச். அப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ ஒன்று வந்து ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் ஒன்று, அடுத்து சி ஈக்குவல் டு ஜி ஒன்று. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எஃப் ஒன்று, அடுத்த ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்? ட்ரையாங்கிள் ஏசிடி சிமிலர் டு எஃப்ஜிஹெச். அப்ப அதோட சைட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொபோர்ஷனல். அப்போ ஏசி பை எஃப்ஜி ஈக்குவல் டு சிடி பை ஜிஹெச். ஓகே, அடுத்து நம்ம செகண்ட் அடுத்து என்ன ப்ரூவ் பண்ண பாருங்க. மூணு ப்ரூவ் பண்ண போயிருக்காங்க. ட்ரையாங்கிள் டிசிபி சிமிலர் டு ஹெச்ஜி. இப்போ டிசிபியும் ஹெச்ஜி எடுத்தா அப்படின்னா ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. அடுத்து டிசிபி எங்க இருக்கு? ஸோ இது டிசிபி லெஃப்ட் சைடு. ஸோ ட்ரையாங்கிள் டிசிபி அடுத்து ஹெச்ஜிஇன்றது இங்க இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டிசிஇயும் ஹெச்ஜியும் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ட்ரையாங்கிள் டிசிபி அண்டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜி. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜியும் ஈக்குவல். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது. ஓகே, ஸோ இதுல ஏவும் சிஎஃப்பும் ஈக்குவல், அடுத்து சியும் ஜியும் ஈக்குவல். ஓகே, சியும் ஜியும் ஈக்குவல். அடுத்து நமக்கு என்ன தெரியும்? இந்த ஈக்குவல் இந்த கிவன் போங்க. டிசிபியும் ஹெச்ஜியும் ஈக்குவல். ஸோ டிசிபியும் ஹெச்ஜியும் ஈக்குவல். ரெண்டுமே ஒண்ணுதான். உங்களுக்கு இது ரெண்டுமே ஒண்ணுதான். இங்கேயும் சி தான் இருக்கு, இங்கேயும் சி தான். ரெண்டுமே இது ஒண்ணுதான். வேற என்ன காமனா இருக்கு பாருங்க. ஸோ டிசிபியும் ஹெச்ஜியும் ஈக்குவல், அடுத்து பியும் இயும் ஈக்குவல் எடுக்கலாம். கவனிங்க. ஸோ இதுவும் பியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கும் போது நம்ம இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அப்போ ஆங்கிள் பியும் இயும் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ பை டபுள் ஏ ட்ரையாங்கிள் டிசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜி. அடுத்து லாஸ்ட் இதே கான்செப்ட் தான். டிசிஏ ஹெச்ஜிஎஃப். ஸோ டிசிஏ எங்க இருக்கு? ஸோ ஹெச்ஜிஎஃப். ஸோ இதே மாதிரி ரெண்டுத்துலயும் உங்களுக்கு என்னது? சின்றது ஜி ஈக்குவல், அடுத்து இங்க ஏன்றதும் எஃப்ன்றதும் ஈக்குவல். அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஸோ ட்ரையாங்கிள் டிசிஏ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜி.
ஸோ மூணுமே நம்ம கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த கிவன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறதா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 9th கொஸ்டின் முதல்ல பார்த்து கீழே இருக்கிறது போயிடலாம். ஸோ 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இன் ஃபிகர் 6.39 ABC and AMP are two right angle triangle. So ABC ஒன்னு, so AMP ரெண்டு right angle triangle இருக்கு. At BM and respectively. So prove the triangle ABC is similar to triangle AMP. CA by PA is equal to BC by MP. So listen பண்ணுங்க. So இது ஒரு important question, 9th question. So diagram என்ன கொடுத்துருக்காங்க. So இதுதான் ஒரு diagram. Right angle triangle. So same again. Listen பண்றாங்க. So A, B, C, அடுத்து P, so M. Angle M, so இங்க B. So இப்போ given கொடுத்துருக்கிறது நம்ம AMP. So இது angle 90 degree. So given உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. So AMP equal to 90 degree. அடுத்து ABC equal to 90 degree. Okay, so prove பண்ண வேண்டியது நம்ம என்ன prove பண்ணணும் பாருங்க. So to prove triangle ABC is similar to triangle AM. Okay, so proof பாருங்க. So first என்ன எடுக்கிறோம், in triangle ABC and AMP எடுத்தா நம்ம இதை prove பண்ண முடியும். So அப்போ முதல்ல triangle ABC comma triangle AM. Okay, so ABC எங்க இருக்குன்னு பாருங்க. So இதுதான் ABC. So ABC இது அடுத்து AMPன்றது. So இது AM. ஓகே, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம். நமக்கு ரெண்டு ஆங்கிள் 90 தெரியும். ஒன்று ஆங்கிள் பியும் ஆங்கிள் எம்மும் 90. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எம் ஈக்குவல் டு 90. இது ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனா இருக்கு, ஆங்கிள் ஏன்றது காமன். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ காமன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிடலாம். ஸோ பை டபுள் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம். ஸோ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம். இப்போ இது ரெண்டும் சிமிலர். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். இதுல வந்து ரெண்டு ரோமன் லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரோட ஆன்சர் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு இதுதான். செகண்ட் ரெண்டும் சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் உங்களுக்கு ப்ரொபோஷனல். அப்ப எப்படி எழுதலாம், செகண்ட் ரோமன் லெட்டர் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோஷனல்னா ஏசி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை எம்பி. ஸோ பிசி divided by MP. So இது வந்து உங்களுக்கு corresponding sides are. புரியுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்கிற கொஸ்டின். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 9 and 10 முடிஞ்சு. அடுத்து 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 11th என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இன் ஃபிகர் 6.40 so E is a point on the side AB CB produced of an isosceles triangle ABC with AB is equal to AC. If AD perpendicular to BC and EF perpendicular to AC, prove that triangle ABD is similar to triangle BC. This is very important question. So, the ரொம்ப ஈஸியான questions but important question. Okay. So, question number 11. So, question number 11 உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So, in diagram E is a point. So, முதல்ல ABC இருக்கு. So, A, B, C. Okay. So, E is a point on the side CB. So CB என்ற பாயிண்ட்ல ஈன்றது இருக்கு. Okay. CB produced of an isosceles triangle with AB equal to AC. So AB யும் AC. அடுத்து AD perpendicular to BC. So AD என்றது perpendicular to BC. So இதுதான் AD perpendicular to BC. அடுத்து EF perpendicular to AC. So இது E. So இது F. So EF perpendicular to AC. So இது angle, right angle. அடுத்து இதுவும் ரைட் ஆங்கிள். ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப். ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏபியும் ஏசியும் ஈக்குவல். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொன்னாங்க, அதனால ஏபியும் ஏசியும் உங்களுக்கு ஈக்குவல். ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னா நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஏபிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் சி, ஏசிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி.
So angles opposite to equal sides of triangle equal. Okay, so angles opposite to equal sides. இது ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இதுதான் given. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இது. ஸோ ப்ரூவ் பாருங்க, சிம்பிளா முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் இசி. ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் இசிஎஃப். ஸோ இப்போ இது ரெண்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னது, ஸோ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் ஏற்கனவே தெரியும். ஸோ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஈக்குவல். ஸோ அப்போ ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் இசிஎஃப். ஓகே, ஸோ ஏற்கனவே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, அதையும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அடுத்து ரெண்டு ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி. எது ஒன்னு இஎஃப்சி ஒன்னு, அடுத்து ஏடிபி. இந்த ரெண்டு ஆங்கிள் 90. ஸோ இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும், ஸோ டி அடுத்து எஃப், இது ரெண்டும் 90 டிகிரி. ஸோ அப்போ ஏடிபி ஈக்குவல் டு இஎஃப்சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ பை டபிள்யூ என்ன எழுதிடலாம், ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி is similar to triangle ECF. புரியுதுங்களா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் கொஸ்டின் நம்பர் 13, 14. இந்த கொஸ்டின் நம்பர் 12, 13, 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வரும். சில பேர் இந்த ட்ரையாங்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் கேட்க, மீன்ஸ் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டியது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி, கான்வெக்ஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ரெண்டு தியரம், அது எக்ஸாம்பிள் 1 மற்றதெல்லாம் கூட ஓகே. இந்த 3 கொஸ்டின் 12, 13, 14 இந்த 3 கொஸ்டின் நீங்க தரவு கூட பண்ணி மக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா இது இருக்கிறது அப்படியே தான் கேட்க போறாங்க. ஸோ அதனால இந்த 12, 13, 14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, நான் சொல்றது புக் கொஸ்டின்ல பார்ட் ஆஃப் வியூல இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12ம் 14 ஒரே மாதிரி இருக்கும், கேர்ஃபுல்லா படிக்கணும். இங்க பிசின்னு இருக்கும், இங்க ஏசின்னு இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். So question number 12 பாருங்க. Side AB and BC and median AD of a triangle ABC are respectively proportional to side PQ and QR and median of a triangle PQR. Show that triangle ABC is similar to triangle PQR. அப்படின்றாங்க. So listen பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். பட் ஸோ கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிள் ABC, அடுத்து PQR. Okay, sides AB, BC and median AD of a triangle. So median AD of a triangle. இங்க வந்து உங்களுக்கு BC are proportional, இங்க PM. Okay, so இப்போ given என்ன கொடுத்திருக்காங்க, proportional கொடுத்திருக்காங்க. So sides AB, BC and median AD இது எல்லாமே proportional அப்படின்னா அதோட corresponding sides will be equal. அப்போ AB divided by PQ equal to அடுத்து BC divided by QR. ஏன்னா கொடுத்துருக்கிறது உங்களுக்கு AB, BC and median AD. So BC by QR. அடுத்து AD proportional. So AD னா இங்க மீடியன் என்ன வருது, AD divided by M. Okay, so இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. So to prove triangle ABC is similar to triangle PQR. Okay, so இப்போ ப்ரூஃப் ஆங்க. So ப்ரூஃப் என்ன சொல்றாங்க பாருங்க. So since நமக்கு AD ன்றதா மீடியன் இந்த இடத்துல, so இதுதான் மீடியன். So AD is median of triangle ABC. Okay, from point A ல இருந்து BC ல மீடியன். அதே மாதிரி PM அப்படின்றது மீடியன் ஆஃப் QR. So PM மீடியன்னா அந்த மிட் பாயிண்ட் அர்த்தம். So PM is median of triangle PQR. இந்த ரெண்டுத்துக்கு இதுதான் மீடியன். அப்ப மீடியன் அப்படின்னா நமக்கு டோட்டல் பிடி இந்த பார்ட், இந்த பிடின்றது எனக்கு எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் பிடி. இந்த பிடின்றது எனக்கு எப்படி இருக்கு, இந்த டோட்டல் பிசில பாதி. ஸோ இதுதான் பிடி. அப்ப பிடின்றது எனக்கு என்ன இருக்கு, இதுல இருந்து இது வரைக்கும் பிசில எனக்கு பாதி தான் பிடி. அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு 1/2 பிசி. அதே மாதிரி இந்த QM அப்படின்றது டோட்டல் QRல பாதி. ஸோ QM இஸ் ஈக்குவல் டு 1/2 QR.
ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 2 இன்டூ பிடின்னு எழுதலாம். அடுத்து QM ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? QM is equal, sorry, 2QM is equal to QR. அப்ப QR is equal to எப்படி எழுதலாம்? 2 into QM. So QR equal to எப்படி எழுதலாம்? 2 into QM. புரியுதுங்களா? இப்ப நமக்கு இதுதான் given. இந்த givenக்கு பதில் இப்ப நம்ம இது சேஞ்ச் பண்ணணும். given என்னது நமக்கு? AB by PQ equal to BC by Q1 இருக்கு. பட் BCக்கு பதில் நமக்கு என்ன தெரியும்? 2BD divided by QRக்கு பதில் என்னன்னு தெரியும்? 2QM தெரியும். ஸோ அப்ப QRக்கு பதில் 2QM equal to AD divided by PM. இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும்? இங்க 2 கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? ஸோ AB by PQ equal to BD by QM equal to AD by PM. ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துருச்சுன்னு பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ AB by PQ, BD by QM. ஸோ AB by PQ, அடுத்து BD by QM and AD by PM. இப்போ இந்த triangle ABD யும் triangle PQM is similar. So therefore triangle ABD is similar to triangle PQM. அப்ப triangle வந்து நமக்கு சிமிலர்னா அதோட ஆங்கிள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். So angle ABD is equal to angle PQM. Okay, that means angle B யும் angle Q வும் உங்களுக்கு ஈக்குவல். இப்ப triangle ABC and triangle PQR வாங்க. So இப்ப triangle ABC triangle PQR நமக்கு ஏற்கனவே ரெண்டு சைடு ஈக்குவல் ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஏபி பை பிக்யூவும் பிசி பை கியூஆர் ஏற்கனவே ஈக்குவல் தெரியும். ஸோ ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஆங்கிள் என்னது? ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ ஏபி பை பிக்யூ, ஸோ இது ஏபி பை பிக்யூ, அடுத்து பிசி பை கியூஆர், BC by QR. ஓகே, அடுத்து ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூ ஈக்குவல். இதுதான் ஆங்கிள் பி இருக்கு. அப்போ கவனிங்க, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. இதோட ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள், இதுக்கு மிடில் இருக்கிற ஆங்கிள், அதே மாதிரி இதுக்கு மிடில் இருக்கிற இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இப்போ அப்படிதான் வந்திருக்கணும். இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல்ன்றதுனால தான் நமக்கு பாருங்க ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர், பி ஈக்குவல் டு கியூ. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல்னா ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle PQR. So that's புரியுதுங்களா? அடுத்து 13th question, ஒரு important question. 13th என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So D is a point on the side BC of a triangle ABC such that angle ADC is equal to angle BAC. Show that CA square is equal to CB into CB. அப்படின்னு சொல்றாங்க. So listen பண்ணுங்க, 13th question, இது ஒரு important question. So என்ன சொல்றாங்க? D is a point on the side BC of a triangle. So A, B, C, D. Okay. Such that given என்ன கொடுத்திருக்காங்க? ADC is equal to angle BAC. So ADC is equal to angle BAC. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? So to prove CA square is equal to CB into CD. இப்போ CA square நீங்க எப்படி எழுதலாம்? CA into CA எழுதலாம். Equal to CB into CD. அப்ப இது எப்படி எழுதலாம்? CA, இந்த CBன்றது denominator equal to CA by CD. Okay, CA, இந்த CDன்றது ஒரு நிமிஷம் வச்சுட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். CA by CD. ஸோ இந்த CDன்றது உங்களுக்கு டினாமினேட்டருக்கு வந்துடும். அடுத்து CB அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், divided by CA கீழே வந்துடும். ஓகே, ஸோ CA by CD equal to CB by CD. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணும். இப்போ ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த CA by CDன்றது எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ CA by CD, அடுத்து CB by CD. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு
ட்ரையாங்கிள் ஏபிசி ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கோம், அடுத்து ட்ரையாங்கிள் ஏடிசி, இது ரெண்டும் வச்சு தான் போட போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி கமா ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கோங்க. ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி. ஸோ இது கிவன். இது ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன காமனா இருக்கு? ஆங்கிள் ஏவும் காமனா தான் இருக்கு, ஆங்கிள் சியும் காமனா இருக்கு. ஏதாவது ஒண்ணு கூட எழுதிக்கலாம். இப்ப நான் சிஏ எழுதிக்கிறேன். ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி. ஸோ இது சின்றது காமன். ஓகே, ஸோ நமக்கு என்ன வந்துருச்சு? ஸோ ட்ரையாங்கிள் பிஏசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு ஏடிசினா நமக்கு இந்த சைடு ஈக்குவல் வந்துட பாருங்க. சிஏ divided by CD equal to CB divided by CA. அவ்வளவுதான். ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ CA இன்டூ CA மல்டிப்ளை பண்ணீங்கன்னா CA ஸ்கொயர், அடுத்து CB இன்டூ CD. ஸோ இதான் ப்ரூவ் பண்ணும். ஹென்ஸ் ஓகே. ஸோ லாஸ்ட் 14th கொஸ்டின். ஸோ 14th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ 12th and 14th ஒன்றுதான். இப்போ சைட்ஸ் ஏபி அண்ட் AC and median AD of a triangle ABC are respectively proportional to side PQ and PR of median of triangle another triangle PQR. Show that triangle ABC is similar to triangle PQR. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு கொஸ்டின் சேம் கிடையாது, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க பார்க்கலாம். ஸோ லிசன் பண்ணுங்க. 14th ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சைடு ஏபி, ஏசி அண்ட் மீடியன் ஏடி. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ஸோ ஏ பி சி, அடுத்து பி கியூ ஆர். ஓகே, ஏபி ஏசி அண்ட் மீடியன் ஏடி. ஸோ மீடியன், ஸோ ஏடி of a triangle ABC proportional to PQ, PR and median PM. Median PM of another triangle. Show that என்ன சொல்றாங்க? Triangle ABC ABC similar to PQR. இதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. To prove triangle ABC is similar to triangle PQR. ஓகே, ஸோ இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ கிவன் நமக்கு என்ன கொடுத்தாங்க? எல்லாமே சைட்ஸ் ஏபி, ஏசி அண்ட் மீடியன் வந்து ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டாங்க. அப்போ கிவன் நமக்கு என்னன்னா ஏபி பை பிக்யூ and AC by PR அடுத்து AD divided by PM. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனல் கொஸ்டின்லேயே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே PM. ஓகே, ஸோ இப்போ ப்ரூஃப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல உங்களுக்கு? ஸோ டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப். இப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்றோம்? இந்த டிஇ வந்து எதுக்கு பேரலா ட்ரா பண்றோம்? ஏசி. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த டிஇன்னு ஒரு லைன் ட்ரா பண்றோம், இது வந்து ஏசிக்கு பேரலா ட்ரா பண்றோம். அடுத்து எஸ்எம்னு ஒரு லைன் ட்ரா பண்றோம். ஓகே, எம்ல இருந்து எஸ்எம் இதுக்கு பேரலா ட்ரா பண்ணும். இது எதுக்கு பேரலா இருக்கு? பிஆருக்கு பேரலா இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணி சம் போடணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஇ parallel to AC, அடுத்து SM parallel to PR. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கோங்க, ஏன்னா இது ப்ரூஃப்ல வராது, கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ ப்ரூஃப் வாங்க. ஸோ இப்போ என் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ என் ட்ரையாங்கிள் ஏபிசியில் நமக்கு டின்றது மிட் பாயிண்ட். ஸோ டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகே, ஸோ டின்றது எங்க? பிசிக்கு மிட் பாயிண்ட். அதே மாதிரி இன்றது என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ இ இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்ப எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ டோட்டல் டி, இது ரெண்டும் நமக்கு பேரல். அப்ப டின்றது மிட் பாயிண்ட், இதுக்கு வந்து பிசிக்கு டி மிட் பாயிண்ட், ஏபிக்கு இது மிட் பாயிண்ட். அப்ப டிஇ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? இது ரெண்டுத்துக்கு எனக்கு மிட் பாயிண்ட்ன்றதுனால ஸோ டிஇ வந்து டோட்டல் ஏசிக்கு நமக்கு என்னது? பாதி. ஸோ பிசியில பாதி டி, ஏபில பாதி இ. அப்ப டின்றதும் கண்டிப்பா நமக்கு என்னது? இந்த ஏசில பாதியா தான் இருக்கும். ஓகே, ஸோ டிஇ இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏசி. அதே மாதிரி சிமிலர்லி SM ஈக்குவல் டு 1/2 PR.
ஓகே, இப்ப நமக்கு கிவன் ஏற்கனவே என்ன தெரியும்? ஏபி பை பிக்யூ, ஏசி பை பிஆர், ஏடி பை பிஎம். ஸோ இப்போ ஏபின்றது எனக்கு என்ன தெரியும்? ஸோ ஏபின்றது மிட் பாயிண்ட். ஸோ அப்போ ஏபின்றது எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஏஇயோட 2 டைம்ஸ் எழுதலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஏஇ. அடுத்து பிக்யூன்றது எப்படி எழுதலாம்? பிக்யூன்றது பிஎஸ்ல பாதி. அப்ப 2 இன்டூ பிஎஸ், 2 இன்டூ பிஎஸ் ஈக்குவல் டு, அடுத்து ஏசி. ஸோ ஏசி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 2 இன்டூ டிஇ. ஸோ 2 இன்டூ டிஇ. அடுத்து பிஆர்ன்றது எப்படி எழுதலாம்? 2 இன்டூ எஸ்எம். ஸோ 2 இன்டூ எஸ்எம் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிஎம். இப்போ இதுல 2 2 கேன்சல். ஸோ 2 2 கேன்சல். இப்போ என்ன வந்துடும்? ஸோ ஏஇ டிவைடட் பை பிஎஸ் equal to DE divided by SM equal to AD divided by PM. Okay, so இப்போ இது எங்க வருதுன்னு பாருங்க. So AE divided by PS. இந்த டயக்ராம் ரஃபா இங்க போடுறோம் அப்படி. ஓகே, ஸோ இப்போ இருக்கு. ஸோ இது பேர். அதே மாதிரி ஸோ இங்க இருக்கு, இதுக்கு பேர். ஓகே, ஸோ இது A, ஸோ B, C, ஸோ D, ஸோ இது E. அதே மாதிரி P, ஸோ இது P, ஸோ இது Q, ஸோ இது R, ஸோ இது S, ஸோ இது M. இப்போ நமக்கு என்ன பேரல் வந்துருக்கு பாருங்க. ஸோ ஏஇ டிவைடட் பை பிஎஸ். ஸோ இது ஏ, ஏஇ டிவைடட் பை பிஎஸ். அடுத்து டிஇ இந்த லைன். ஸோ டிஇ டிவைடட் பை எஸ்எம் இந்த லைன். அடுத்து ஏடி டிவைடட் பை பிஎம். ஸோ ஏடின்றது இங்க இருக்கு, பிஎம். ஓகே, அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு? ஏடிஇயும் பிஎஸ்எம்மும் நமக்கு என்னது? சிமிலர். therefore triangle ADE is similar to triangle PMS. எப்படி? by triple S. triple S வந்து ஈக்குவல். இப்ப நம்ம இதோட ஆங்கிள் என்ன எடுத்துக்கலாம்? சோ இதை வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணுங்க இந்த டயக்ராம்ல. இப்ப இந்த டயக்ராம்ல இங்க இருக்கிறது ஆங்கிள் 1, அடுத்து இங்க இருக்கிறது ஆங்கிள் 3. சோ நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு இருக்கிறது ஆங்கிள் 2, இங்க ரைட் சைடு இருக்கிறது ஆங்கிள் 4. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? இது ரெண்டும் சிமிலர்ன்றதுனால ஆங்கிள் 1 லெஃப்ட் சைடு இருக்கிற ஆங்கிள் 1 லெஃப்ட் சைடு இருக்கிற ஆங்கிள் 3 ஈக்குவல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 நமக்கு ஈக்குவல். ஏன்னா இது ரெண்டும் சிமிலர். நமக்கு ஏடியும் பிஎம்எஸும் சிமிலர்ன்றதுனால இது ரெண்டும் உங்களுக்கு எப்படி வந்துடும்? ஈக்குவல். சிமிலர்லி ஆங்கிள் 2. இப்போ இது லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4. ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2ன்றது என்னது? இதை ரெண்டையும் ஆட் பண்றது ஆங்கிள் ஏ. ஆங்கிள் 3 ஆங்கிள் 4 ஆட் பண்ண ஆங்கிள் பி. ஸோ இது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? கிவன்ல ஏபி பை பிக்யூவும் ஏசி பை பிஆர் ஈக்குவல்னு தெரியும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் பிக்யூஆர், ஸோ ஏபி பை பிக்யூவும் ஏசி பை பிஆரும் ஈக்குவல். அப்ப நமக்கு என்னது? ஏபி பை பிக்யூ ஏசி பை பிஆர். எங்க இருக்கு ஏபி பை பிக்யூ? ஸோ இதான் ஏபி பை பிக்யூ. இங்க அப்படிங்க. ஸோ இது ஏபி பை பிக்யூ. அடுத்து இது ஏசி, இது பிஆர். அடுத்து ஆங்கிள் ஏ ஆங்கிள் பின்றது எங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் ஏ, ஸோ இது ஆங்கிள் பி. அப்ப ரெண்டு சைடு அதுக்கு மிடில் இருக்கிற ஆங்கிள். அப்ப இது என்னது உங்களுக்கு? எஸ்ஏஎஸ். ஸோ பை எஸ்ஏஎஸ் triangle ABC is similar to triangle PQR. ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இந்த சாப்டரோட 1 by 1 கொஸ்டின், எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் 1 to 1 எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அது என்னோட டோட்டல் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் எல்லா சாப்டர் இருக்கிற பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். அதில் நீங்க எல்லா சாப்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல வேற ஏதாவது வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.